இன்னைக்கு உங்களுக்கு அனுப்ப சொல்றேன். அல்லேலூயா. என் வார்த்தையை உன் வாயில வைக்கிறேன். அப்ப இன்னைக்கு பாருங்க, எதை நம்ம பிடுங்கணும், எதை இடிக்கணும், எதை அழிக்கணும், எதை கவிழ்க்கணும். பிசாசின் ராஜ்யத்தை கவிழ்த்து போடுங்க. ஆமென். ஆகாதவைகளை இடித்து போடுங்க, அழித்து போடுங்க, பிடுங்கி போடுங்க. ஆகாதவைகளை பிசாசு கொண்டு வர காரியங்கள் எல்லாம் இடித்து போடுங்க. எதை கட்டி எழுப்பணும்? ஸ்தோத்திரம். தேவனுடைய நல்லவைகளை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புங்க, நல்லவைகளை கட்டி எழுப்புங்க. அல்லேலூயா. நாவிலே நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நல்லவைகளை கட்டி எழுப்புங்க, நல்லவைகளை பேசுங்க. அதுதான் எழுதப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் உன்னை ஏற்படுத்தினேன், இந்த கர்த்தர் என்னுடைய சொன்னார் என்ற இறைமையை சொல்கிறதை பார்க்கிறோம். அப்ப ஆகாதவை எடுத்து போடணும்னா நாம தான் என்ன செய்யணும்? பேசணும். நல்லவைகளை நம்ம எடுத்து கட்ட வேண்டும், நாம தான் என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளை பேச வேண்டும். ஸ்தோத்திரம். பேசுங்க. எனக்கு அன்பானவர்களே, கட்டி எழுப்புகிறேன் என் வாழ்க்கையை, நான் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை நான் கட்டி எழுப்புகிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை பேசுங்க. அது மாத்திரம் கர்த்தர் அவருடைய உள்ளத்திலே ஆவியை வைத்து என்ன செய்யறாராம்? அவருடைய வார்த்தைகளில், அவருடைய கட்டளைகளில் நடக்கும்படி செய்கிறார். ஆவியை நிரப்பி நிரப்பி ஆண்டவர் என்ன செய்கிறார்? வார்த்தையை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையை நடக்கும்படி செய்கிறார். ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 36:27 உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். எல்லாம் ஆண்டவர் எப்படிதான் செய்யறாரு? ஆவியை வைத்து தான் செய்யறாரு. ஆமென். அடிப்படையாக இருக்கிறது கர்த்தருடைய ஆவி. ஆவியினாலே நிரப்பப்படும் எத்தனை அவசியம் பாருங்க. ஆவியினால் நிரப்பப்படும் தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது, நம்முடைய வாழ்வில் வெளிப்படுகிறது, கர்த்தருடைய சுவிசேஷ வார்த்தைகள் வெளிப்படுகிறது, அந்நிய பாஷைகள் வெளிப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், அவருடைய கட்டளைகளில் நடக்கவும் பண்ணுவாராம். கர்த்தருடைய கட்டளையிலுமே நடக்கணும்னா யார் தேவை? கர்த்தருடைய ஆவி தேவை. நான் நடக்கணும் தான் நினைக்கிறேன், எனக்கு முடியலையே. சுயபலத்தினால முடியாது. எதனால முடியும்? கர்த்தருடைய ஆவியானவர்கள் வரும் பொழுது முடியும். ஆமென். அது உன் பலத்தினால் அல்ல, உன் பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியானே. அவருடைய ஆவியால் நிரப்பப்படும் பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தைகளை, கட்டளைகளை கைக்கொள்வது எளிது. என்ன கடினமாகத்தான் தோன்றும். அதாங்க சொல்லுகிற, உன் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து, ஸ்தோத்திரம், நான் அவைகளை நடக்கவும் பண்ணுவேன் என்று